ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 9. எனக்கு புரியுது சுபாரு, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் விச் ஆஃப் என்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா சொல்லவும், ஆமாம் நிறைய மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க விச் ஆஃப் என்வியோட சென்ட் ஸ்மெல் என் மேலே வருதுன்னு. ஆனால் அவள் எதுக்காக இந்த பவரை எனக்கு கொடுத்தான்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ மட்டும் இல்லை சுபாரோ, அவளை யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு எக்கட்னா சொல்கிறா. ஆமாம் என்னோட இந்த பவர் நான் சாகிறதுக்கு ஏதாச்சும் லிமிட் உண்டான்னு சொல்லி கேட்கவும், பவர்ஸ்னாலே அதுக்கு லிமிட் உண்டு, ஆனால் உனக்கு அது கிடையாது, எதுக்காக அவன் அந்த பவரை எனக்கு தந்தா அப்படின்னு சொல்லி சுபாரு கேட்கவும், நீ சாகாமல் இருக்கணும், அதே நேரத்தில் உனக்கு பிடிச்சவங்கள நீ ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அவன் அந்த பவரை கொடுத்துருக்கான்னு சொல்லவும், ஆனால் என்னால் சில பேரை காப்பாற்ற முடியல, என்னோட சேவ் பாயிண்ட் வேறு இடத்துக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், குறிப்பிட்ட ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அந்த விஷயத்தை நீ சாதிக்கும் போது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீ சாதிச்சதுக்கு அப்புறமா அந்த இறந்து போன யாரையோ திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி எக்கட்னா சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் ஷாக்காக இருந்துட்டு, சரி ஓகே எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, பேசாமல் நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு இந்த பவர் அவ்வளோத்தையும் எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுறேன், எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன திடீர்னு சியர்ஃபுல்லாக பேசுகிற அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாம் எப்போவுமே நான் இந்த மாதிரி விஷயம் நடந்தால் சோகமாக இருப்பேன், ஆனால் இந்த தடவை என் கூட அப்படின்னு அவன் சொல்லிட்டு நிறுத்திடுதான். ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படின்னு சொல்லவும், நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்ஸ் செகண்ட்னா அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. சரி ஓகே ஒத்துக்கிட்டுறேன், நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவும் தைரியமாக இருக்குது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நீ என்கிட்ட ஏதாச்சும் கேட்க விரும்புறியா அப்படின்னு எக்கட்னா கேட்கவும், ஒரு சாதாரண ரேபிட் வந்து என்னை கடிச்சே சாவடிச்சிட்டு அதை தான் என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லவும், ஓ அந்த கிரேட் ரேபிட்டா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. கிரேட் ரேபிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் முக்கியமான அந்த 3 மாபீஸில் கிரேட் ரேபிட்டும் ஒன்று, அது வந்து இன்ஃபினிட் நம்பராக கவுண்ட்லெஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும், அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அது கண்ணில் படுற எல்லாரையும் சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவோ, அப்போ அங்கே இருந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரையுமே அதை சாப்பிட்டுச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். அந்த கிரேட் ரேபிட்டை நீ கொல்லணும்னா எல்லா ரேபிட்டையும் ஒரே நேரத்தில் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா சொல்கிறா. எனக்கு எமிலியா பிரச்சனை இருக்குது, அது போக ரேபிட் பிரச்சனை இருக்குது, மேன்ஷனில் வேற எல்சா வரா, அது போக அந்த மாபீஸ்ட் வருது, நான் என்ன தான் பண்ண போறணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு, உன்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்குறான். நான் வேணா உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த முக்கியமான 3 மாபீஸ்டான அந்த கிரேட் ரேபிட் ஒயிட் வேல் அப்புறமா பிளாக் சர்பண்ட்டை கிரியேட் பண்ண விச் ஆஃப் கிளட்னி இங்கே கொண்டு வர அவகிட்ட பேசிக்கோ, ஆனால் அவள் தான் இறந்து போயிட்டான்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்படி பார்த்தா நானே தான் இறந்து போயிட்டேன், இங்கே வரப்போகிறது எல்லாமே அவங்களோட சோல்ஸ் மட்டும்தான், நீ அவங்கக்கிட்ட பேசலாம், நிஜ உலகத்தில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளை தொடாத, அவளுக்கு கை கொடுக்காத, அவள் கண்ணை பார்த்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. பார்த்தா அதுக்குள்ளே விச் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுதா. உன்னை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நீ தான் அந்த சூப்பரான ஆள், எனக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லவும், ஹேண்ட் ஷேக் தானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறான். பரவாயில்ல உனக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட கையை துண்டாவா எடுத்துட்டா. நீ ரொம்பவும் நல்லவனாக இருக்க சுபாரு, அதனால தான் உனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை டோட்டலாக பிச்சு போட்டுருதா. அவ்வளோதான் நான் வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பிடுதா. பார்த்தா இப்போ இங்கே நடந்த அநியாயத்தை நான் சும்மா விட மாட்டேன், தட்டி கேட்பேன், என் கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், ஏன்னா நான் மினர்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு ஒரே செகண்டில் அவள் சேர்த்துருதா. உங்கள் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்ன மாதிரி ஒரு க்யூட்டான பையனை அவள் பிச்சு போடுறதுக்கு எப்படி மனசு வந்தது, நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தேன் அவங்கள நான் உடனே ஹீலிங் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஆமாம் அதை ஏங்க ஏதோ மிரட்டுற மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுதா. இப்போ நம்ம ஹீரோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட விச் ஆஃப் கிளட்னி அந்த இடத்துக்கு வந்துடுதா. ஹே சுபாரு உன்னை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம், ஆமாம் உன் மேலே என்ன விச் ஆஃப் என்வியோட சென்ஸ் ஸ்மெல் அடிக்கி, எனக்கு அது ஒத்துக்கிடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 அடி தள்ளி போகிறா. எனக்கு உன்னை சாப்பிட்டன்னு போல ஆசையாக இருக்குது சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லவும், ஆமாம் நீ எதுக்காக அவ்வளோ பெரிய லெஜெண்டரி மாபீஸ்ட் அந்த 3 பீஸ்ட்டை கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த பீஸ்ட்டை பற்றி கேட்குற, அதுதான் அந்த ஒயிட் வேல் அப்புறம் அந்த கிரேட் ரேபிட், அதெல்லாம் எதுக்கு இந்த உலகத்துக்குள்ளே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பசிக்கும்ல, அதனால தான் நான் பெரிய சைஸ் மீனை கிரியேட் பண்ணேன், அப்புறமா அந்த கிரேட் ரேபிட் இன்ஃபினிட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், உன்னோட ரேபிட் தான் மக்கள் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா பரவாயில்ல இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு பசி போகுதில்ல, இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டாலோ அப்படி இல்லைன்னா மூளை ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் எதுவும் ஆகாது, ஆனால் பசி மட்டும் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கட்டத்தில் உனக்கு ரொம்பவும் பசிச்சதுன்னா மேபி நீயே என்னோட ரேபிட்டை சாப்பிட்ருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவோ, நான் உன்னோட ரேபிட்டை அழிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த ரேபிட் எல்லாமே யாருக்கு அதிக மானம் இருக்கோ அவங்கள நோக்கி தான் வரும், ஸோ மானம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆளை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து ஒரே இடத்துல எல்லா ரேபிட்டையும் வச்சு ஒரே நேரத்தில் அழிச்சேன்னா எல்லா ரேபிட்டுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா.
நீ எதுக்காக அந்த மாபிஸ்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணேன்னு எனக்கு தெரில, ஆனால் அதை அழிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். உன்னோட மாபிஸ்ட் எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா, ஒரு சாதாரண மனுஷன் ஒன்னால் அழிக்க முடியுமா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு இப்போ விச் ஆஃப் கிரீடான எக்கட்னா அந்த இடத்துக்கு வந்துருதா. எல்லா விச்சையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நீ தான் இருக்கிறதுலே நார்மல்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எக்கட்னாவை பார்த்து சொல்லவும், ஆமாம் சுபாரு, நீ ஒருத்தன் தான் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க, நான் மற்ற விச்சஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்கட்னா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஓவர் கவனிப்பு கொடுக்குறா. ஐயோ எனக்கு இந்த டீ வேண்டாம்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. சாங்சுரியில் யாரோ ஒன்று எழுப்புறாங்கன்னு சொல்லவும், ஓ ஆமாம் எம்லியா பக்கத்தில் இருந்தால் அதை நான் மறந்தே போயிட்டேன், ஆமாம் நீ எம்லியாக்கு தானே டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லவும், அங்கே ஏன் போகலாம் அப்படின்னு கேட்கவும், எப்படியும் அவள் ஃபெயில் தான் ஆக போகிறா, அதனால நான் எங்கே இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா சொல்கிறா. எமிலியாவை எப்பவும் நீ தான் அள வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவளை அள வைக்கிறது நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், ஆமாம் அவளோட பாஸ்ட் தான், சரி அவளுக்கு பதிலாக நான் அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஆமாம் நான் திரும்பவும் உன்னை பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஆல்ரெடி 2 மட்டும் வந்ததே லக்கி தான், 3வது தடவை என்னோட டீ பார்ட்டிக்கு வர்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம், ஆனால் நீ அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டேன்னா என்னை அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓ ஆமாம் நான் அதை மறந்தே போயிட்டேன், சரி ஓகே நான் இந்த இடத்துலேருந்து வெளியே போனோடனே மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு சிம்பிளான ஒரு பேமெண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் கேட்டி விட்டுருக்குறா. அந்த கர்ச்சிஃபை கேட்குறா. ஆனால் இது வந்துட்டு பெட்ரா கொடுத்தது அப்படிங்கவும், இது உன்னோட உடம்புல இருந்து மறைஞ்சு போகாது, ஜஸ்ட் இதில் இருக்கிற மானாவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை தொட்டு ஏதோ பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தா. நம்ம ஹீரோவால் ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ அவன் இந்த இடத்துலேருந்து வெளியே போயாகணும். நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை நான் உன்னை மீட் பண்ணேன் அப்படின்னா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கட் நான் மறைஞ்சு போயிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ சாங்சுரியிலேருந்து எந்திக்கிறான். பார்த்தா அந்த கர்ச்சீஃப் அவன் கையிலே தான் இருக்குது, எமிலியா பக்கத்தில் இல்லை. எமிலியா தான் என்னை எழுப்புனான்னு நினச்சேன், அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு தேடுறான். பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்காக அந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக ஏதோ ஒன்று வந்து மறைச்சிருக்கு. அதுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க. நம்ம ஹீரோக்கு அது யாருங்கிறது தெரியுது. அவன் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறான், ஏன்னா அது விச் ஆஃப் என்வி. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சுபாரு, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னு லவ் யூன்னு சொல்லிட்டு அவனை வந்து கட்டி பிடிக்குது. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆகும்போது கார்ஃபீல்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை அவகிட்ட இருந்து காப்பாற்றுறான். சுபாருவை தூக்கிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தான். இப்போ ஒரு பில்டிங் மேலே அவங்க 2 பேரும் நிற்காங்க. என்னாச்சு சுபாரு அப்படின்னு கேட்கவோ, நீ என்னை காப்பாற்றுவேன்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும், விச் ஆஃப் என்வியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லவோ, பார்த்தா விச் ஆஃப் என்வி வேறு ஏதோ ஒரு சைடு போகிறா. இவன் என்ன நம்ம சைடு வராமல் வேற எங்கேயோ போகிறாளான்னு கார்ஃபீல்டு கேட்கவும், அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அவள் மேன்ஷனை அழிக்க போகிறா. நான் யாரையும் சாக விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன் விச் ஆஃப் என்வி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறா. இங்கே ராஸ்வெல் என்னடான்னா கையில் காஸ்பெல்லை வச்சுட்டு, சாங்சுரியில் நீ பண்ணதோட விளைவு தான் இது சுபாரு, நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை பண்ணாதா அப்படின்னு ராஸ்வெல் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ராஸ்வெலுக்கு நம்ம சுபாருவால் திரும்ப வர முடியுங்கிறது தெரியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட், ஏன்னா என்னோட ஒரு ஃபேவரட்டான சூப்பரான சீன் அதில் வருது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.